இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிற, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிற நமக்கு ஒரு விசேஷமான இடத்தை அவர் கொடுப்பதற்காகவே அவர் முன்னதாகவே அவர் பரலோகத்திற்கு ஏறி சென்றார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிற நாம் ஒரு விசேஷமான இடத்துல இருக்கும்படி கர்த்தர் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்காக தேவனாகி கர்த்தர் அந்த வீட்டை தேவன் உச்சிதமாக தேவன் ஆயத்தம் பண்ணும்படியாக அவர் கடந்து போயிருக்கிறார். அந்த வீட்டை குறித்து பல நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று தேவனுடைய வீடு, இரண்டாவதாக தேவனுடைய சிங்காசனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, மூன்றாவது தேவனுடைய வாசஸ்தலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனின் வலது வாரிசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, புதிய எருசலேம், புதிய ஆலயம், தேவனுடைய வாசஸ்தலம். இப்படியாக இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிற அந்த ஜனத்திற்கு உன்னதமான ஒரு ஸ்தானத்தை கொடுக்கும்படி ஆண்டவர் இந்த பிதாவின் வீட்டிலே ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணும்படியாய் கடந்து போனார். பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக ஒரு விசேஷமான இடத்தை ஆயத்தம் பண்ணும்படியாக அவர் பரலோகத்திற்கு ஏறி சென்றிருக்கிறார். அந்த பரலோகத்திற்கு ஏறி சென்ற அந்த விசேஷமான இடத்துல நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினபடினாலே இந்த பூமியில அதற்கு நிழலாக தேவனாகிய கர்த்தர் இந்த இங்கே தேவனுடைய ஆலயம் என்று ஒரு வீட்டை நமக்காக தேவன் ஆயத்தம் பண்ணி அந்த வீட்டை குறித்ததான ஒரு வெளிப்பாடு, அந்த வீட்டை குறித்த ஒரு தரிசனம், அந்த வீட்டை குறித்ததான ஒரு கரிசனை நமக்கு உண்டாயிருக்கும்படியாகவே இந்த ஆலயத்தை குறித்ததான சில வெளிப்பாடு நிறைந்திருக்கிற சத்தியத்தையும் ஆண்டவராகிய தேவன் இந்த பரிசுத்த வேதத்தில் எழுத வைத்திருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையிலே நம்முடைய தியானத்திற்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். சங்கீதங்களினுடைய புத்தகம் 92வது சங்கீதம் 13, 14, 15 திருவசனங்களை ஒருவர் வாசிப்பதை நாம் இங்கே கேட்போம். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். ஆகவே இங்கே இயேசு கிறிஸ்துவானவர் அந்த பிதாவினுடைய அந்த வீட்டை குறித்து அவர் பேசிக் கொண்டிருந்த அந்த நாட்களுக்கு, அந்த நாட்களுடைய தரிசனத்தை வெளிப்பாட்டை அறிந்திருக்கும்படியாக விரும்புகிற உங்களிடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பூமியில நீங்கள் பிதாவினுடைய வீட்டாயிருக்கிற இந்த தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாக, ஸ்தாபிக்கப்பட்டவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். யார் இந்த பிதாவினுடைய வீட்டிலே நாட்டப்படுகிறார்கள்? இந்த பிதாவினுடைய வீட்டை குறித்தும் தேவனுடைய ஆலயத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு, ஒரு தரிசனம் நமக்கு தேவை. நாம் தேவனுடைய ஆலயத்திற்கு வருகிறோம், தேவனுடைய ஆலயத்தில் சென்று தேவனை ஆராதிக்கிறோம், தேவனுடைய சமூகத்தில் சென்று பொருத்தனைகளையும் காணிக்கைகள் எல்லாவற்றையும் நம்ம கொடுக்கிறோம். இது எல்லாம் நம்முடைய கடமை. ஆனால் அதை கடந்து இந்த வீட்டை குறித்த ஒரு தரிசனம் நமக்கு தேவை, இந்த வீட்டை குறித்த ஒரு வெளிப்பாடு நமக்கு தேவை. ஆகவே தான் இந்த வெளிப்பாடு இந்த பூமியில நமக்கு இந்த ஆலயத்தை குறித்த தேவனால் ஸ்தாபிக்கப்பட்டு தேவனால் நாட்டப்பட்டிருக்கிற இந்த இடத்தை குறித்த ஒரு வெளிப்பாடும் தரிசனங்களும் நமக்குள் இருந்தால் மாத்திரமே அந்த பிதாவினாலே முன்னறிவிக்கப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்து பிரசங்கித்திருக்கிறதான அந்த பிதாவினுடைய வீட்டிலே நீங்களும் நானும் அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசிக்க முடியும் என்ற ஒரு பெரிய சத்தியத்தை பரிசுத்த வேதாகமம் இந்த காலை வேளையிலே நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. ஆகவே தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பிதாவினுடைய வாசஸ்தலத்திலே அல்லது பிதாவினுடைய கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே அவர்கள் செழித்திருப்பார்கள். எத்தனை பேர் இந்த நாட்களிலே நாம் தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது? எத்தனை பேர் தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்படுகிறோம்? எத்தனை பேர் தேவனுடைய ஆலயத்தில் நாம் ஸ்தாபிக்கப்படுகிறோம்? எத்தனை பேர் தேவனுடைய ஆலயத்தில் நாம் இங்கே நிலைநாட்டப்படுகிறோம் என்றால் அநேக தேவனுடைய ஆலயத்தில் நிற்பதில்லை. ஏனென்று சொன்னால் அவர்கள் இந்த தேவனுடைய ஆலயத்தை குறித்த ஒரு வெளிப்பாடும் தரிசனங்களும் அவர்களுக்குள் இல்லாமல் இருப்பதனாலே அவர்கள் இந்த இடத்தை
இடத்தையும் இந்த ஸ்தானத்தை இழந்து போய் விடுகிறார்கள். ஆனால் பிதாவினுடைய ராஜ்யத்தை குறித்து இயேசு பேசின பொழுது அந்த ராஜ்யத்தை குறித்து பிதாவினுடைய வீட்டை குறித்தும் ஒரு கரிசனையும் வெளிப்பாடும் இருக்கிறவர்கள் இந்த பூமிக்குரிய இந்த ஆலயத்தில் நாட்டப்படுவதனுடைய நோக்கத்தை அறிந்திருப்பார்கள். ஆகவே பரிசுத்த வேதாகமத்திலே தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட ஒரு கூட்டமும் தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்படாத ஒரு கூட்டத்தை குறித்து பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. நாம் ஏலியினுடைய நாட்களிலே ஒரு சபையை குறித்து, ஏலியுடைய நாட்களிலே ஒரு தேவனுடைய ஆலயத்தை குறித்ததான காரியங்களை பார்க்கிறோம். ஏலி ஒரு பிரதான ஆசாரியனாய் இருந்தான். ஏலி தேவனுடைய வாசஸ்தலத்திலே அவன் பணிவிடைக்காரனாய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஒரு பிரதான ஆசாரியனாய் இருந்த பொழுது கூட அவர்கள் தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட முடியாதபடி குடும்பமாக தேவனுடைய ஆலயத்தை விட்டு புறக்கணிக்கப்பட்டார்கள். காரணம் என்ன? தேவனுடைய ஆலயத்திலே ஏலி தன்னுடைய பிள்ளைகள் நிமித்தமாக தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்படுவதை விட்டு அவர்கள் வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. 1 சாமுவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே அந்த ஏலியின் நாட்களில் நடந்த ஒரு சம்பவத்தை பைபிள் நமக்கு சொல்லுகிறது. வாசிப்போம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாயிருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. அந்த ஆசாரியர்கள் ஜனங்களை நடப்பித்த விதம் என்னவென்றால், எவனாகிலும் ஒரு பலியை செலுத்தும் காலத்தில் இறைச்சி வேகும் போது ஆசாரியனுடைய வேலைக்காரன் 3 கூறுள்ள ஒரு ஆயுதத்தை தன் கையிலே பிடித்து வந்து அதிலே கொப்பரையிலாவது பானையிலாவது சருவத்திலாவது சட்டையிலாவது குத்துவான். அந்த ஆயுதத்தில் வருகிறதை எல்லாம் ஆசாரியன் எடுத்துக்கொள்ளுவான். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஏலியினுடைய பிள்ளைகள் அந்த தேவனுடைய ஆலயத்தில் பேலியாளின் பிள்ளைகளாக இருந்தார்கள். இங்கே ஏலி தேவனுடைய ஊழியக்காரனாக இருந்தான். தேவனுடைய ஸ்தானாதிபதியாக, தேவனுடைய ஆசாரியனாய், பிரதான ஆசாரியனாக அந்த தேவனுடைய ஆலயத்தில் எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருந்தான். அந்த தேவனுடைய ஆலயத்தினுடைய சகல வேலைகளையும் அவன் தான் செய்தான். அங்கிருக்கக்கூடிய சகல விதமான நன்மைகளையும் புசித்து அவர்கள் அங்கிருக்கிற எல்லா நன்மைகளையும், தேவன் கொடுக்கிற உச்சிதமான ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் அனுபவித்து அந்த தேவனுடைய ஆலயத்தில் பணிவிடை செய்து தேவனுடைய ஆலயத்தில் பணிவிடைக்காரர்களாக இருக்க வேண்டிய அவர்கள் அந்த இடத்திலே தன் பிள்ளைகளை வளர்த்துகிற விடயத்தில் அவன் அந்த இடத்துல தோற்று போய்விட்டான். தேவனுடைய ஊழியக்காரன் தான், தேவனுடைய பணிவிடைக்காரன் தான், தேவனுடைய ஆசாரியன் தான். ஆனால் அவனுடைய பிள்ளைகளை வளர்த்துகிற காரியத்தில் அவன் தவறி போனான். அந்த பிள்ளைகளை வளர்த்துகிற காரியங்களில் தவறி போனான். ஆனால் தேவனை அறிந்தவன். ஆனால் அந்த பிள்ளைகள் பிசாசனுடைய பிள்ளைகளாக இருந்தார்கள். அவர்கள் பேலியாளின் பிள்ளைகளாக இருந்தபடினாலே தேவன் அவர்களுடைய ஸ்தானத்தை பிடுங்கி அவர்களை தேவாலயத்தை விட்டு துரத்தினதை நம்ம பார்க்கிறோம். அவர்கள் தேவாலயத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். தேவனுடைய பணிவிடை செய்ய வேண்டிய ஸ்தானத்தில் இருந்து அந்த தேவாலயத்தினுடைய கடநிலை வேலைக்காரர்களைப் போல ஆண்டவர் அவர்களை தள்ளிவிட்டார். ஏனென்று சொன்னால் அவர்கள் அந்த தேவாலயத்திலே அவர்கள் பெரிய பாவம் செய்து அவர்கள் தேவனுடைய கோபாக்கினிக்கினராக அவர்கள் தள்ளப்பட்டார்கள். அவர்கள் தேவனுடைய கோபாக்கினிக்கினராக தள்ளப்பட்டார்கள். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தினுடைய 17வது திருவசனத்திலே வாசிக்கும் பொழுது அவர்கள் பெரிய பாவங்களை தேவாலயத்திலே செய்து கொண்டிருந்தார்கள். தேவனுடைய ஆலயத்திலே தான் இருக்கிறார்கள். தேவனுடைய பிரசன்னத்தை உணர வேண்டியவர்கள், தேவனுடைய நடத்தலை உணர வேண்டியவர்கள், தேவனுடைய ஜனங்களை போதிக்க வேண்டியவர்கள், தேவனுடைய ஜனங்களை குணப்படுத்த வேண்டியவர்கள், தேவனுடைய ஜனங்களுக்கு அவர்களை வழிநடத்த வேண்டியவர்கள். ஆனால் அவர்களுக்கு அப்படிப்பட்ட உன்னதமான பொறுப்புகள் ஆண்டவராக தேவன் கொடுத்திருந்த பொழுதும் அவர்கள் அங்கே அந்த தேவனுடைய ஆலயத்தில் இருந்து கொண்டு பெரிய ஒரு பாவத்தை செய்தது நிமித்தமாக அவர்கள் தேவனுடைய ஸ்தானத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். வாசிப்போம் அந்த வசனத்தை. 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 1 சாமுவேல். ஆதலால் அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சன்னதியில் மிகவும் பெரியதாக இருந்தது. அது மிகவும் பெரியதாக இருந்தது. மனுஷர் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பாய் எண்ணினார்கள். அவர் கர்த்தருடைய காணிக்கையை அவர்கள் வெறுப்பாய் எண்ணினார்கள். அவர்கள் தேவனுடைய ஆலயத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற அந்த குடும்பம் அந்த இடத்துல செலுத்தப்படுகிற எல்லா காணிக்கைகளையும், அங்கே செலுத்தப்படுகிற எல்லா படைப்புகளையும் அவர்கள் துச்சமாக, ஏளனமாக, அவமரியாதையோடு கூட அதை பார்த்ததினால அது தேவனுடைய பார்வையில மிகப்பெரிய ஒரு பாவமாக இருந்தது. அது ஒரு மிகப்பெரிய பாவமாக இருந்தது. அவன் மிகப்பெரிய பாவமாக இருந்த பொழுது கூட தேவன் அவர்களை கண்டித்தார். தேவன் அவர்களுடைய பாவங்களை குறித்து கண்டித்தார். அவர்களை தேவனாய் கர்த்தர் அவர்களுக்கு உபதேசங்களை ஆண்டவராகி தேவன் கொடுத்தார். ஆனால் ஏலியோ அந்த பிள்ளைகளை கண்டித்து வளர்த்துவதிலே தவறி போனான்.
அந்த பிள்ளைகளை வளர்த்துகிறதில் தவறி போனான். அந்த பிள்ளைகள் மேல தேவனை காட்டிலும் அதிகமாய் அவன் பிள்ளைகள் மேல அன்பு வைத்தபடினாலே, பிள்ளைகள் மேல அதிகமாய் அவன் கரிசனை வைத்து பிள்ளைகள் மேல அன்பு காட்டினதுனால, அவன் தேவனை மதிப்பே வேண்டிய ஸ்தானத்தில் பிள்ளைகளை மதித்ததினாலே அவன் இப்படிப்பட்ட பாவங்களை செய்த பொழுது அவர்கள் அந்த பிள்ளைகளை கண்டிப்பதை தவிர்த்து அவன் அவர்களை மேலோட்டமாய் தண்டித்தபடினாலே தேவனாகிய கர்த்தர் அவர்களை அழித்து போடுகிற ஒரு பெரிய கோபாக்கினிக்கினராக தேவன் அவர்களை தள்ளினார். இந்த நாட்களில் நாம் நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்த்துக்கிறோம்? நாம் நம்முடைய பிள்ளைகளை எப்படி சரிவர நடத்துகிறோமா? தேவன் நமக்கு தந்திருக்கிற பிள்ளைகளை, தேவன் நமக்கு தந்திருக்கிற தலைமுறைகளை கர்த்தருக்கு ஏற்றாறு போல நம்ம நடத்துகிறோமா? தேவனுடைய நடத்தலின்படி, தேவனுடைய ஆலோசனையின்படியாக நம்முடைய பிள்ளைகளை நடத்துகிறோம் என்றால் அநேகர் அந்த விடயத்தை நாம் சில நேரங்களில் நழுவ விட்டு விடுகிறோம். அந்த விஷயத்தை நம்ம தவற விட்டு விடுகிறோம். ஆனால் ஏலி தன் பிள்ளைகளை வளர்க்கதிலே தவறி போனபடினாலே தேவனாகிய கர்த்தர் ஏலியின் பிள்ளைகளை அடித்து கொண்டு போட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏலியின் பிள்ளைகளை அடித்து ஆண்டவராக தேவன் கொண்டு போட்டார். நாம் நம்முடைய பிள்ளைகளை, ஆண்டவராக தேவன் நமக்கு தருகிற பிள்ளைகளை கர்த்தருடைய ஆலோசனையின்படி நடத்த வேண்டும். தேவனுடைய ஆலயத்திலே தான் இருக்கிறோம், தேவ பிரசன்னத்தை உணர்கிறோம், தேவனுடைய வசனத்தை கேட்கிறோம். ஆனால் அங்கே செலுத்தப்படுகிற காணிக்கைகளை அவர்கள் தூஷணமாக, அங்கே செலுத்தப்படுகிற காணிக்கைகளை அற்பமாக, உதாசீனமாக அவர்கள் எண்ணி அங்க வருகிற எல்லாவற்றையும் புசித்து குடித்து பாவமான காரியத்தை செய்தபடினாலே கர்த்தருக்கு மிகுந்த கோபம் உண்டு பண்ணி ஆண்டவருக்கு உண்டு பண்ணினதினாலே அவர்களை ஆண்டவராக தேவன் அடித்து போட்டார். நாம் தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட வேண்டியவர்கள், தேவனுடைய ஆலயத்திலிருந்து பிடுங்கப்பட வேண்டியவர்கள் அல்ல. தேவனுடைய ஆலயத்தில் ஸ்தாபிக்கப்பட வேண்டியவர்கள், தேவனுடைய ஆலயத்தில் இருந்து நாம் பிடுங்கி வீசப்பட வேண்டியவர்கள் அல்ல. ஆனால் தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்த இந்த ஏலியினுடைய பிள்ளைகள் செய்த இந்த தவறான நடவடிக்கைகள் நிமித்தமாக ஏலியை கர்த்தராகி தேவன் ஏலியும் அவருடைய குடும்பத்தை விட்டு, தேவனால் நாட்டப்பட்டிருக்கிற அந்த ஆலயத்தை விட்டு ஆண்டவர் தூக்கி வீசி விட்டார். நாம் ஊழியம் தான் செய்கிறோம், நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், நாம் நல்ல விசுவாசிகளாக இருக்கிறோம். ஆனால் நம்முடைய பிள்ளைகள் செய்கிற தவறுகளை கண்டித்து உணர்த்த நாம் மறந்து போனால் தேவனாகிய கர்த்தருடைய கோபாக்கினி நம்மீதும் நம்முடைய பிள்ளைகள் மேலும் வரும் என்பதை நாம் மறந்து போய்விடாதபடி கர்த்தர் நம்ம நிறுத்தி இருக்கிற ஸ்தானத்திற்கு உண்மையாக நின்று நாம் தேவனுக்காய் நாம் கனி கொடுக்கிறவர்களாய் அந்த பிதாவான தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து இயேசு இந்த பூமியில பிரசங்கித்து கொண்டிருந்த பொழுது அவர் எந்த நோக்கத்துக்காய் அதை பிரசங்கித்தாரோ அந்த நோக்கமும் தரிசனமுடையவர்களாக தேவன் தந்திருக்கிற இந்த ஆலயத்தில் நம்முடைய பொறுப்புகளையும் கடமைகளையும் நாம் உணர்ந்து கண்ணியமாக இந்த பூமியில வாழ்வோம் என்றால் நிச்சயமாக இயேசு மறுபடி இந்த பூமிக்கு வரும்போது நீங்களும் நானும் மத்திய வானத்தில் இயேசுவை சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.